மதுரையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பயனாளர்களுக்கு 300 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மதுரை மாவட்டத்தில் வருவாய்த்துறையின் மூலம் 12,233 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் உட்பட 25,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வெள்ளி செங்கோல் வழங்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் திட்டங்களை தேடி மக்கள் சென்ற நிலை மாறி இருப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் போட்டி மூலமா, தேர்தல்ன்ற எக்ஸாம் மூலமா தான் மக்களாகிய ஆசிரியர்களாகிய நீங்க தான் அந்த மார்க்கை போடுவீங்க. அந்த வகையில் நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கான நற்சான்றிதழா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெற வச்சு 100% ரிசல்ட் 100% தேர்ச்சியை நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுக்கும் நீங்க அளிச்சிருந்தீங்க. இந்த வெற்றி உங்களுக்காக இன்னும் கூடுதலா உழைக்கணும், திட்டங்களை கொண்டு வரணுங்கிற பொறுப்பை எங்களுக்கெல்லாம் அதிகப்படுத்தி இருக்கு. அரசின் சேவைகளை தேடி போய் நீங்க வாங்கின காலம் போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு, தொழில் உற்பத்தி சந்தைப்படுத்துவதற்கான பயிற்சிகளை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் சிறந்த பாடத்திட்டத்தை கொண்ட நம்முடைய தமிழ்நாடு கல்வி முறைதான். தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 3,74,000 பேருக்கு 2,874 கோடி மதிப்பிலான கடன் உதவிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.